டாவோஸ் மாநாடு தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியின் கருத்திற்கு தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா பதிலளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார். அபினேஷ், விவரங்கள். நந்தா, டாவோஸ் மாநாட்டில் பிற மாநிலங்கள் முதலீடுகளை ஈர்த்த நிலையில் தமிழ்நாடு ஏன் ஒப்பந்தம் செய்யவில்லை என எதிர்க்கட்சி தலைவரும் அஇஅதிமுகவுடைய பொதுச் செயலருமான எடப்பாடி பழனிசாமி கடுமையான ஒரு குற்றச்சாட்டை இன்றைக்கு முன்வைத்திருந்தார். இதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில தமிழக அரசுடைய தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறார். குறிப்பாக டாவோஸ் உலக பொருளாதார மன்றத்தில் திமுக ஆட்சியில் தமிழ்நாடு அடைந்துள்ள தொழில் வளர்ச்சியை பார்த்து உலகமே பாராட்டியிருப்பதாக டி.ஆர்.பி. ராஜா பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக சுவிட்சர்லாந்து நாட்டில் டாவோஸ் நகரில் நடந்த வேர்ல்ட் எக்கனாமிக் போரம் WEF 2025 என்கிற அந்த கூட்டத்துல ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்துல திமுகவுடைய அரசில் பொறுப்பேற்றதுக்கு பிறகு இரண்டாவது முறையாக பங்கேற்றிருப்பதாக தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா அதில் தெரிவித்திருக்கிறார். மிக முக்கியமாக டாவோஸ் நகரில் நடைபெற்ற இந்த உலக பொருளாதார அமைப்பின் 2025ஆம் ஆண்டுக்கான கூட்டத்துல திமுக அரசு சாதித்தது என்ன என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார் எதிர்க்கட்சியாளர் எடப்பாடி பழனிசாமி. அந்த அடிப்படையில மிக முக்கியமாக இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்கு 1960 61 8.7% இருந்தது. ஆனால் கடந்த 2023 24ஆம் ஆண்டு வரை 8.9% உயர்ந்துள்ளது எனவும், தனிநபர் வருவாயை பொறுத்தவரை தேசிய சராசரியோடு ஒப்பிடுகையில் தமிழ்நாட்டின் சராசரி 177.1% உயர்ந்துள்ளது எனவும், தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா ஆகிய 5 மாநிலங்களில் கடந்த 2023-24 நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தோராயமாக 30% பங்கினை கொண்டிருக்கின்ற என்றும் அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். எனவே உலக நாடுகள் வியக்கும் வகையில தமிழ்நாட்டின் தொழில் கட்டமைப்பும் பெண்களின் பங்களிப்பும் திமுக அரசினுடைய செயல்பாடுகளும் டாவோஸ் உலக பொருளாதார மன்றத்தில் கவனம் ஈர்த்துள்ள நிலையில் மாநிலத்தின் மீது எவ்வித அக்கறையும் இல்லாமல் வெறும் அவதூறுகளை மட்டுமே அரைவேக்கத்தனமாக எங்கேயோ கிண்டி தருவதை ஆளும் எதிர்க்கட்சி தலைவர் மென்று கொண்டிருக்கிறார் என ஒரு பதிலடியை தமிழ்நாடு அரசினுடைய தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா விமர்சித்து ஒரு பதிலடியை கொடுத்திருக்கிறார். நன்றி அபினேஷ், விவரங்களுக்கு.